சனிக்கிழமைன்றதால இன்றைக்கி காலையில் வீட்டில் அப்படி படுத்துட்டு இருந்தேன். என் நண்பர் 2 பேர் வந்து இன்றைக்கி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கி பன்னிக்கறி ரெசிபி செய்கிறதுக்காக கறி வாங்கிட்டு வந்து மாமா கட் பண்ணிட்டாரு. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கடாயை வச்சு மிளகாய், ஜீரகம், மிளகு இதை இப்போ வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். அது வறுத்து முடிச்சுட்டு கொஞ்சமாக கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகு நல்லா வறுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு 3மே பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணி அது கூட சேர்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி இது பண்ணிட்டேன். அப்படியே மாமா அதுக்குள்ளே கறியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா தெரியும், பொடி பொடியாக கட் பண்ணிட்டாரு. அப்படியே அதுக்கான அந்த ரெசிபி வருத்தம் இல்லையா, அதை கொண்டு வந்து இடிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்ம அந்த உரலில் கொண்டு வந்து இடிக்கிறதுக்காக ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு முடிச்சோடனே ஃபஸ்ட்டு மிளகாய் பார்த்திங்கன்னா கிள்ளி அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிளகாய் கிள்ளி உள்ளே போட்டுக்கிட்டு இடிச்சிக்கலாம். இந்த 3 மிளகாயும் கிள்ளியாச்சு. இந்த காம்பு கிள்ளிட்டு நம்ம இந்த உரலில் இடித்து போட்டோன்னா எப்பயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கும். நல்லா வடிவேல் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி உள்ளே போட்டு நங்கு நக்கடின்னு ஒரு குத்து குத்திக்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள இந்த மிளகு ஜீரகமும் நல்லா ஆறிடுச்சு. அது நல்லா பொடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தம்பி அதை அருமையாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் எடுத்து அதுக்குள்ளே அந்த 3 மிளகாயும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். மொத்தமாக சேர்த்து 3த்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். சும்மா ஜாலியாக டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி இந்த ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா பண்ணி எடுத்து அதை இடித்து வச்சுருக்கோம். இடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ் பண்ணி செய்முறைக்கு எங்கள் மாஸ்டர் சூத்திரத்தை சொல்ல நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமா தான் அதோட மாஸ்டர் அவர். இப்போ அதை பொடி பண்ணி அந்த பேன்லேயே கொட்டிக்கிட்டேன். எதில் நம்ம வருத்தமோ அதே பேனில் கொட்டியாச்சு. அடுத்தது செய்கிறதுக்கான இந்த கறியெல்லாம் பீஸ் பண்ணி மாமா கொடுத்துட்டாரு. அந்த பொடி தனியாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கறியை வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். சிலிண்டர் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் ஒரு ஃபன்னு, இந்த ஃபன் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு சின்ன வீடியோ. இந்த பாத்திரம் தான் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மாஸ்டர் வந்து இந்த பிளான் பண்ணி மாற்றிட்டார், இதில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கறி அரிஞ்ச பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. தூக்கி அதே பாத்திரத்தையும் அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சத்தூள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓப்பனிங்கில் மஞ்சப்பொடி மேலே ஒரு 2 ஸ்பூன் மேலே அப்படியே பூ போல் தூவி விட்டுட்டு, இந்த கறிக்கு பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்க தேவையில்ல. அதிலே தண்ணி ஊறி அதிலே வந்துடும். கூடவே ஆயில் எதுவுமே சேர்க்காமல் அடுத்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு ஒரு டைம் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அடுப்பு நல்லா தீ வச்சு நல்லா அந்த மஞ்சத்தூள் உப்பு நல்லா கல் உப்புன்றதால நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உடனே பார்த்திங்கன்னா அதில் மாஸ்டர் இந்த பட்டை, கிராம்பு, அந்த இது ஏலக்காய், அந்த மசாலா கொஞ்சம் போட்டு தூவி விட்டு அதில் மிக்ஸ் பண்ணலாம். அது மாஸ்டரே பண்ணிகிட்ருக்காரு எங்கள் மாஸ்டர். மேலே தூவியாச்சு, அந்த பட்டை இலையெல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இந்த ரெசிபி நல்ல ஒரு குளுமையான ஒரு ரெசிபி இது. பன்றிக்கறி வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது சாப்பிட்டோன்னா நம்ம கூலிங் ஆகிடும். மறுபடியும் அது கூட ஒரு பூண்டு, நல்லா ஒரு 2 பூண்டு அளவுக்கு எடுத்து அதையும் நங்கின கடின்னு இடித்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த உரலில் இடிக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி கையால் இடித்து போட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை எடுத்து நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது புதினா, எங்கள் மாஸ்டர் வந்து புதினாவும் கருவேப்பிலையும் நல்லா கிள்ளிக்கிட்டு இருக்காரு. அது கூட போட்டு கறியில் போடுறதுக்காக போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. புதினா கருவேப்பிலை போட்டார். அடுத்தது கூட பூண்டு, இடித்த பூண்டையும் அது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா தூவிட்டு நல்லா மழைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம். அது கூட சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. அடுத்தது இது தேவையான மசாலா நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தபடியாக கொஞ்சம் அது கூட மல்லித்தழை கடைசியாக போட்டு இறக்கிறதுக்காக மாஸ்டர் அதை கொஞ்சம் அலசி வச்சுட்டாரு. அடுத்தது நல்லா ஒரு டைம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி, இது வரைக்கும் தண்ணியே சேர்க்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது மிளகாத்தூள் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நல்லா மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாத முன்னாடியே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதை கிண்டி முடிச்சுட்டு அடி பிடிக்காமல் சைடு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கிண்டணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தண்ணியை ஊற்றல, அந்த கறியில் இருந்த தண்ணி அது கூட வர அந்த நெய் அதிலே தான் வேக வச்சிட்ருக்கோம், தண்ணி ஊற்றாமல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா ஃபைனாக வேகிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றிக்கும். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. அடுத்தது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. ஒரு அருமையான ரெசிபி, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா வெந்து அருமையான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.